நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். எனக்கு நிறைய மிஸ்டு கால் இருந்துச்சு. நான் கோர்ட்ல இருந்ததுனால எடுக்க முடியல. அதான் பேசலாம்னு பார்த்தேன். மல்லி வீட்ல தானே இருக்கா? வீட்ல தான் இருக்கா. 10 நிமிஷம் கழிச்சு வேணா கால் பண்ணு. இல்ல, நான் ஜட்ஜோட சேம்பர்ல இருப்பேன். அங்க அட்டெண்ட் பண்ண முடியாது. நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லு. சரி சரி. ஆமா, வெண்பா எங்க? அது அவ துளசி கூட விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவ ஒன்னும் அழலல்ல, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு எப்படிடா அதெல்லாம் தெரியும்? சரி சரி, நான் அப்புறமா மல்லி கிட்ட பேசிக்கிறேன். நீ மல்லி வந்தா மட்டும் விஷயத்த சொல்லிரு, சரியா? வா மல்லி. மல்லி, பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு உப்பு போட்டு எடுத்துட்டு வரவா? இருக்கட்டும் அண்ணி, என் பொண்ணு வரட்டும். ராஜி, என் போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? விஜய் தான் போன் பண்ணான். விஜய் போன் பண்ணாரா? என்ன சொன்ன நீ? இல்ல, இந்த விஷயத்த நான் எதுவுமே சொல்லல. நீ ரெஸ்ட் ரூம்ல இருக்க, வெண்பா துளசி வீட்ல விளையாடிட்டு இருக்கான்னு சொன்ன. ஏன் ராஜி, சொல்லிருக்க வேண்டியதானே? அவர் இங்க வந்துட்டா நல்லா இருக்கும்ல. ஏய், அவனே கோர்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான். அவனை வேற எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம்? அதனாலதான் நான் சொல்லல. அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் வாட்ச வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அவனை பதட்டப்பட வைக்கணும்? என்ன இருந்தாலும் சொல்லி இருக்கணும் ராஜி. அதுக்கு நீயே சொல்லிருக்க வேண்டியதானே? நானும் காலையில இருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். அவர் தான் எடுக்கல. இரு, நானே சொல்லிடுறேன். ஏ மல்லி, அவன் கோர்ட் சேம்பர்ல இருப்பான். அங்க சிக்னல் கிடைக்காதுன்னு சொன்னான். பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு அவர்கிட்ட சொல்லலன்னா தலை வெடிச்சிரும். யாரு? இன்ஸ்பெக்டரா? ஆமாங்க, ஒரு நிமிஷம் எடுங்க. தீபன் சார், நீங்க சொன்னது சரிதான். துல்லியமா வேலை செய்யற வாட்ச் தான். சரியான லொகேஷனை தான் காட்டியிருக்கு. சார், என் பொண்ணு அங்க இருக்காளா? அவளை நீங்க பாத்துட்டீங்களா? பத்திரமா இருக்காளா? மல்லி மேடம், என்ன பேச விடுங்க. முழு விஷயத்தையும் கேளுங்க. என்ன சார், என்னாச்சு? உங்க பொண்ணோட வாட்ச் மட்டும் தான் இங்க இருக்கு. உங்க பொண்ணு இங்க இல்ல. சார், என்ன சார் சொல்றீங்க? என் பொண்ணு அங்க இல்லையா? ஆமா மேடம், ஃபாலோ பண்ணி வரோன்ற விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வாட்ச கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கானுங்க. சார், இப்ப அந்த வாட்ச் மட்டும் தான் இருக்கா? வேற யாருமே இல்லையா சார்? இல்ல சார். இன்ஸ்பெக்டர், அப்ப அவங்க நிச்சயமா அங்க எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருக்கணும். நீங்க அங்க போய் வெயிட் பண்ணாம உடனே கொஞ்சம் சேஸ் பண்ண பாருங்க சார். சரி, அப்ப நான் போறேன். அதுக்கு முன்னாடி தகவல் சொன்னேன். சரி, நான் போனை வைக்கிறேன். கையில இருந்த வாட்சை கழட்டி எரிஞ்சிட்டு போனா என்ன அர்த்தம்? குழந்தைக்கு ஏதோ ஆபத்துன்னு தானே அர்த்தம். என் பொண்ணு ஏதோ பண்ண போறாங்க. ரொம்ப தூரம் கடத்திட்டு போறாங்களே. ஐயோ கடவுளே, என் பொண்ணை காப்பாத்தி கொடு. இவ்வளவு நேரம் குழந்தைய ஃபாலோ பண்றதுக்காக ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? மல்லி, போலீஸ் வேற வழி வச்சிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டாங்க. இப்ப கூட அவங்க சேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க பிடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க ப்ளீஸ். இனிமே கடவுள் தான் காப்பாத்தணும். நிச்சயம் வேற வழி இல்ல. நிச்சயமா வேற வழி இல்ல. அண்ணி, தீபன், இப்ப எங்க இருக்க? மல்லி வீட்ல இருக்கேன். ஏன்? ஓ அப்படியா? ஆமா, வெண்பா கிடைச்சிட்டாளா? வெண்பா விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? தீபன், நீ என்ன முட்டாளா? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் தீபன். அது முதல்ல நீ தெரிஞ்சுக்க. எங்க ஒரு பொண்ணுக்கு ஆபத்துனாலும் லேடி ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் தகவல் வந்துரும். புரியுதா உனக்கு? என்ன இருந்தாலும் அவ ஒரு குழந்தை. அந்த பதட்டத்துல தான் நான் கால் பண்றேன். நீ என்னடானா இப்படி திமிரா கேட்டுட்டு இருக்க? ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. வெண்பாவை ஏதோ ஒரு ரவுடி கேங் கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி நெருங்கிட்டு இருந்தோம். ஆனா சடனா அந்த க்ளூ மிஸ் ஆயிடுச்சு. என்ன க்ளூ மிஸ் ஆச்சு? என்கிட்ட சொன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாப்பேன்ல. இதுவரை குழந்தை விஷயம் இல்ல, அதுக்குதான் சொல்றேன்.
தீபிகா, வெண்பா கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தா. அந்த வாட்சோட ஆப் மல்லியோட போன்ல இருக்கு. வெண்பா எங்க இருந்தாலும் அந்த வாட்ச் காட்டி கொடுத்துரும். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் இன்ஸ்பெக்டருக்கு டைரக்ஷன் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அந்த ரவுடிங்க எப்படியோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாட்சை கழட்டி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ஆக்சுவலி நாங்க க்ளூலெஸ்ஸா இருக்கோம். எப்படி அவங்கள போய் பிடிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ்வளவு பக்கமா போயிட்டாங்கன்னா இனிமே அவங்கள ஈஸியா நெருங்கிட முடியும். ஆப்போசிட்ல இருக்கிற செக் போஸ்ட் எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துருவாங்க. அதனால போலீஸ் எதிரில வந்து லாக் பண்ணிடுவாங்க. நீ தைரியமா இரு. மலியையும் தைரியமா இருக்க சொல்லு. குழந்தை எப்படியும் கிடைச்சிருவா. நான் போனை வைக்கிறேன். சரி, ஓகே. ஹே தீபன், நீ கிரிமினல் லாயரா இருக்கலாம். நீ கிரிமினலை பத்தி ஸ்டடி பண்ணுவடா. ஆனா என்ன நீ ஜெயிக்க முடியுமா? முதல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு விசுவாசமா இரு. அந்த விஜய் கோர்ட்ல மாட்டிக்கிட்டான். மல்லி மட்டும் இருந்தா நிச்சயம் வெண்பாவை கண்டுபிடிக்க முடியாது. அந்த தீபன் அவ கூடவே இருந்து குட்டையை குழப்பிட்டு இருப்பான். அவன் ஒரு கிரிமினல் ராஸ்கல். எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான். இந்த போட்டி முடிகிற வரைக்கும் அந்த வெண்பாவை கண்டுபிடிக்க கூடாது. என்ன பண்ணலாம்? அவ கிரிமினல் மூளையை பயன்படுத்தினா நான் என் போலீஸ் மூளையை பயன்படுத்துவேன். எந்த மூளை பெரிய மூளைங்கிறது இப்ப பார்க்கலாம். சுகுமார் சார், நான் இன்ஸ்பெக்டர் தீபிகா பேசுறேன். மேடம் சொல்லுங்க மேடம். அந்த வெண்பான்னு ஒரு குழந்தை காணாம போனாலே அது என்ன பொசிஷன்ல இருக்கு? மேடம் இவ்வளவு நேரம் எந்த க்ளூவும் இல்ல. எங்க தேடுறதுனே தெரியாம இருந்தோம். கடத்திட்டு போன கார் நம்பர் கிடைச்சிருச்சு. அங்க தேடி போய் பார்த்தா கார் இருக்குது, ஆனா ஆளை காணோம். அங்க இருந்து வேற கார்ல மாத்தி கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். அதுல வேற ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? அவங்க நமக்கு வேண்டியவங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட் வேற. அந்த பொண்ணு வெண்பாவும் என் பொண்ணு ஆயுஷுவும் ஸ்கூல் மேட்ஸ். ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. அதான் கேக்குறேன். மேடம் இப்பதான் அந்த பொண்ணு கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தான்ற தகவலே கிடைச்சிருக்கு. அந்த வாட்சை வச்சு லொகேஷனை ட்ராக் பண்ண முடியும். இப்போ அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் மேடம். ஓ அப்படியா? நல்ல டெவலப்மெண்ட் தான். எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சிருங்க சார். ரொம்ப நல்ல குடும்பம். வெண்பாவும் நல்ல குழந்தை. எந்த குழந்தையா இருந்தாலும் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கடமை தானே மேடம். நான் கண்டுபிடிச்சிடறேன் மேடம். ஓகே ஓகே, யூ ப்ரொசீட். ஓ, நீங்க அவ்வளோ ஸ்மார்ட்டா? ஸ்மார்ட் வாட்சை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்களா? என்ன பண்றேன்னு இப்ப பாருங்க. மேடம் சொல்லுங்க மேடம். என்னடா பண்ற அவ? அந்த மயக்க மருந்து ஸ்ட்ராங் மேடம். இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. அவ மயக்கத்துல இருக்கா? ஆனா அவ கையில கட்டியிருக்கிற வாட்ச் பேசிட்டு இருக்கே. என்ன மேடம் சொல்றீங்க? ஏண்டா முட்டாள், அவ கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கா. அந்த ஸ்மார்ட் வாட்சை வச்சு அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது கூட நீங்க தெரியாம இருக்கீங்க. மேடம் வாட்ச் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ரொம்ப நாள் ஜெயில இருந்து வந்தா அப்படிதாண்டா இருக்கும் முட்டாள். கொஞ்சமாச்சும் டெக்னாலஜி அப்டேட் பண்ணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் மாட்டி என்னையும் மாட்டி விட்டுருவீங்க. முதல்ல இந்த வாட்சை கட்டி தூக்கி எறிங்கடா. இதோ பண்றேன் மேடம். டேய் நீ பண்றா. மேடம் வாட்சை தூக்கி எரிஞ்சாச்சு மேடம். நான் சொல்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் நிறுத்தக்கூடாது. போய்கிட்டே இருக்கணும், புரியுதா? ஓகே மேடம், நிக்க மாட்டேன் மேடம். ஸ்மார்ட் வாட்சை வச்சு தேடுவாங்களா? தேடட்டும் தேடட்டும். ஒரு நிமிஷம், கை காலெல்லாம் வெடவெடுத்து போச்சு. வயிற்றுல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். நல்ல வேலை மேடம் கால் பண்ணி சொன்னாங்க. இல்லைன்னா மொத்தமாக போலீஸ் தூக்கிட்டு போயிருக்கோம். மச்சான்
நம்ம 3 வருஷமா ஜெயில இருந்தோம். இப்படிலாம் வாட்ச் வரும் நமக்கு எப்படி தெரியும்? அந்த வாட்சை வச்சு உண்மையிலே கண்டுபிடிச்சிட முடியுமா மச்சான்? நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி தான்டா அந்த வாட்ச். நம்ம எங்க இருக்கிறோம், எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம்னு அதுவே காமிச்சு கொடுத்துரும். நல்ல வேலை, அந்த சாமி தான் நம்மளை காப்பாத்திருக்கு. டேய், பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருந்தா நிப்பாட்டி சாப்பிடணும்டா. காலைல இருந்து ஒன்றும் சாப்பிடல, பசி கொள்ளுது. எனக்கும் நல்ல பசிதான் மச்சான். எங்க சொன்னா திட்டு வந்தா நான் சொல்லல. டேய், பசிக்குன்னு சொன்னா நான் திட்டாவ போறேன்? இல்ல அந்த அம்மா வேற எங்கேயும் வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான்டா பயந்தேன். டேய், சொல்றவங்க 1000 சொல்லுவாங்கடா. காலத்துல நிக்கிற நமக்கு தாண்டா அந்த கஷ்டம் தெரியும். மயங்கி விழுந்தா அந்த அம்மாவை மூஞ்சில தண்ணி தொளிக்க போது போலீஸ்ல மாட்டணும்னு பைய தப்பிச்சு விடுறதுக்கு திராணி வேணாமா? ஏதாவது ஹோட்டல் வந்தா வண்டி நிப்பாட்டலாம். டேய், அங்க ஒரு ஹோட்டல் இருக்குடா. கார்ல குழந்தை இருக்கல, என்ன பண்ணலாம்? ஒன்று செய்ய, நீ வேணா இவ கூட இரு, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ போய் சாப்பிடு. டேய், அந்த பாப்பாவே மயக்கத்துல இருக்கா. அவ கண்ணு மணிக்கு சாயந்தரம் ஆகும். 2 பேரும் சேர்ந்தே போய் சாப்பிட்டு வந்துருவோம். அதானே பார்த்தேன். சாப்பாடுனா எல்லாத்தையும் மறந்துடுவியே. சரி, வா போலாம். வாடா வா. இப்ப நான் எங்க இருக்கேன்? தீபனங்கள் கார்ல தானே இருந்தோம். இது யார் காரு? ஓ, அந்த ரவுடிங்க தானே கடத்திட்டு வந்துட்டாங்களா? வாட்ச காணுமே. மலிமாக்கு மெசேஜ் அனுப்பலான்னு பார்த்தா வாட்ச கூட காணுமே. டேய், அந்த பாப்பா தப்பிச்சு ஓடுறாடா. வாடா. ஏய், பாப்பா ஓடாத, நில்லு. ஏய், பாப்பா அவளை விட்டுற கூடாதுடா. அவளை விட்டா மேடம் நம்மள கொன்னே போட்டுருவாங்கடா. விடாதடா, விடுடா. ஏய், நில்லு. ஏய், நில்லுன்னு சொல்றல. ஏய், வாடா. சீக்கிரம் வாடா. கார்லயே இருறான்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப கடைசியில கோட்டை விட்டு நிக்கிறோம். அவன் மயங்கி இருந்தான்னு நினைச்சேன், அதனால விட்டு வந்தோம். மயங்கி இருந்தவன் எப்படி ஓடுறா? ஆமாடா, அவன் மயங்கி இருந்த மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்காடா. நம்மளை ஏமாத்திட்டு ஓடிட்டாடா. விரட்டி பிடிக்கணும்டா, இல்லன்னா அந்த அம்மா பழைய கேஸ்ல நம்மள உள்ளதுக்கு போட்டுருந்தா. சரி, வாடா. ஏய், நில்லு. ஏய், நில்லு. ஏய், இல்லைங்கறல. ஏய், பாப்பா நில்லு. ஏய், வாடா. ஏய், ஓடாத. ஏய், ஏய், சின்ன பொண்ணா இருக்கான்னு பார்த்தா இப்படி ஓடுறா. அந்த அம்மா சொன்னாங்கல்ல, ரன்னிங் பிராக்டிஸ் எடுத்தவ தப்பிக்க விட்டா பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. ஏய், இவளை இப்படியே போனா பிடிக்க முடியாது. இவளை வேற மாதிரி தான் பிடிக்கணும். வாடா. வா. ஏய், ஏய், நில்லு. நில்லு. ஓடாத. ஏய், அவன் அந்த பக்கம் போறாடா. நம்ம குறுக்க போனா பிடிச்சிடலாம்டா. ஓகே, வா. வாடா. என்னடா பாப்பாவை காணோம்? இன்னைக்கு சிக்கணும்டா, நம்ம வசமா சிக்கணும். சென்னையில் பட்டப்பகலில் பெண் குழந்தை கடத்தல், ரவுடிகள் துணிகரம், நெஞ்சை பதைக்க வைக்கும் கடத்தல் காட்சிகள். இன்று பகல் 10 மணி அளவில் சென்னை வளசரவாக்கம் பகுதியில் ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. காரில் ஒரு தாயும் குழந்தையும் உறவினர் ஒருவருடன் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ரவுடிகள் திடீரென காரில் மோதி அவர்களுடன் தகராறு செய்ய இவர்களும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க அந்த இடைவெளியில் காரில் இருந்த அவர்களின் 10 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டது. சரிங்க சார், ஓகே. ஏய் மயிலே, மயிலே சார், ஒரு நிமிஷம் தோ வந்துடுறேன். ஏய் மயிலே. என்ன மாமா? என்ன நீ? நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
மாமா சென்னையில ஒரு குழந்தைய பட்ட பகல்ல கடத்திட்டு போயிருக்காங்க மாமா. எங்க காட்டு? இதோ பாருங்க. குழந்தைகள் பாதுகாப்பிற்கென்று அரசு பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாகவே 10 வயது நிரம்பிய சிறுமி பட்டப்பகலில் கடத்தப்பட்டிருக்கிறார். இந்த கடத்தல் சம்பவமானது காவல் நிலையத்திற்கு சற்று அருகிலேயே நடந்திருப்பது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. விஜய் சார், ஜட்ஜி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நான் வந்துடுறேன் சார். வாங்க, நீங்க போங்க. மயில, என்ன ஜட்ஜா பார்க்க போறோம். மொபைல சைலண்ட்ல போட்டுரு. சரி மாமா. அப்படியே என் மொபைலையும் சைலண்ட்ல போட்டுரு. இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா இவங்களும் கேட்டவங்களா இருக்காங்களே, இப்போ என்ன பண்றது? அந்த அங்கிள் கிட்ட ஃபோன் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டா மலிமா கிட்ட பேசிடலாம், இல்லை டாடா கிட்ட பேசிடலாம். இப்போ எப்படி அதை எடுக்கிறது? என்ன மச்சான், ராணியா இருக்கும்னு பார்த்தா ராஜாவா இறங்குற? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ராணி, அதையும் இறக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ராணி இல்லாம ஆடுறதெல்லாம் ஒரு ஆட்டமா? ப்ளீஸ் மலிமா, ஃபோனை அட்டன் பண்ணுங்க மலிமா. உங்க பொண்ணு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கேன். டாடா, நீங்களாவது எடுங்க டாடா. ப்ளீஸ் எடுங்க டாடா. பாசே, இந்த பக்கம் ஏதாவது குழந்தை ஓடி வந்துச்சு? குழந்தையா? நாங்களும் குழந்தைய தான் தேடிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஏதாவது குழந்தை இருக்கு? டேய், நீங்களா யாரு? என்ன ஆகணும்? எங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தோம். திடீர்னு கார்ல இருந்து இறங்கி வந்துட்டா, அதான் இங்க தேடி வந்தோம். அப்படிலாம் யாரும் இங்க வரல, கிளம்புங்க. இல்லையாண்டா, வாடா போலாம். சரி வாடா, வேற எங்க போய் பார்க்கலாம். யார் மாமா இவனுங்களா? டேய், காட்ட போடுற. டேய், காடை போடுற. டேய் மச்சான், கிடைச்சாலடா? இல்லடா. ஏய் மச்சான், தீபிகா மேடம் கால் பண்றாங்கடா. ஐயோ, அந்த பொண்ணை பத்தி கேட்டா என்னடா சொல்றது? அந்த பொண்ணை தான் தொலைச்சிட்டேடா. மச்சான், நாமளும் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தோம். இனி அவ நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேசாம அவங்க கூப்பிடுறப்பவே நம்ம சொல்லிடலாம். அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை மச்சான். ஏய், ஏன்டா போன் எடுக்க இவ்ளோ நேரம்? மேடம், பக்கத்துல ஒரு கடைக்கு போயிருந்தேன் மேடம். வண்டியை எங்கேயும் நிறுத்த கூடாதுன்னு சொன்னேன்ல மேடம், 2 நிமிஷம் தான் மேடம் நிறுத்தினேன். சரி சரி, அதை விடுங்க. என் வேலை முடிஞ்சது, அதனால அந்த பொண்ணை அங்கேயே எங்கேயாவது இறக்கி விட்டுருங்க. மேடம், அதை பத்தி தான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மேடம். என்ன? அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா மேடம். என்னடா சொல்றீங்க? தப்பிச்சிட்டாளா? சாப்பிட ஒரு இடத்துல நிறுத்தணும் மேடம். அந்த சமயம் பார்த்து இடியட்ஸ், ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? நீங்களா எதுக்கூட ரவுடியா இருக்கீங்க? இதுல வேற நானும் ரவுடி தானே பெருமையா வேற பேத்திக்கிறீங்க. மேடம், பொண்ணு நல்லா மயக்கத்துல இருந்தா மேடம். கண்ணு முழிச்சு எங்க ஓடிட போறான்னு நினைச்சேன் மேடம்.
அவன் இறங்கி அப்படி ஓடுவான்னு நினைச்சு கூட பார்க்கல மேடம். டேய் அவ ஒரு ட்ரெயின் ரன்னர்னு சொல்லி தானடா அமிச்சேன். என்னதான் ட்ரெயின் ரன்னரா இருந்தாலும் எங்களை மாதிரி ரவுடிங்கிட்ட தப்பிச்சு ஓட முடியுமான்னு நினைச்சேன் மேடம். ஆனா தப்பு கணக்கு போட்டேன் மேடம். அவளை எவ்வளவு தூரத்தையும் பிடிக்க முடியல மேடம். காரெல்லாம் வச்சிட்டு இருந்தீங்களேடா. அவ சந்தா ஓடிட்டா மேடம். கார்ல போக முடியல மேடம். அந்த பொண்ணு உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. சேச்சே ஒண்ணு பத்திரமா தான் மேடம் இருக்கா. சரி அவ தப்பிச்சானா எப்படியோ அவ வீட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி வீட்டுக்கு போயிடுவா. நீங்க அங்க இருக்க வேண்டாம். நீங்க முதல்ல அங்க இருந்து கிளம்புங்க. வண்டி அங்க இருந்து மாத்திட்டீங்கன்னா உங்களை யாரும் ஃபாலோ பண்ணி வந்து பிடிக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது பிடிச்சாங்கன்னா என் பேரு வரக்கூடாதுடா. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சேச்சே அதெல்லாம் வராது மேடம். எங்க மேல இருக்க அந்த கேஸை மட்டும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அடுத்த வாரம் வந்து என்ன பாருங்க. யூஸ்லெஸ். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.